மும்பை இந்தியன்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் நடக்காதுன்னு பார்த்தா கடைசியா 11 ஓவர்ஸா கட் பண்ணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த 11 ஓவர்ஸ்ல எப்படி சம்பவம் செய்யலான்னு பேட்டிங் பண்றாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்ஷியும் ஓப்பனிங் இறங்க இந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்டார்டிங்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சாரு. தீபக் சார் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு. வார்ம் முடிஞ்சுதா ப்ரோ, நான் இப்போ ரியல் பிக்சர் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி முதல் ஓவர்ல 22 ரன். அப்பவே மும்பை இந்தியன்ஸ் கதி கலங்கிட்டாங்க. அடுத்த டெஸ்ட் கொடுத்தாரு வைபவ் சூரியவன்ஷி. 15 வயசு தான் ஆகுது. ஆப்போசிட்ல போடுறது பும்ரா. ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்கிறாரு. என்னடா அது பாலே 6 அடிச்சா அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு போல. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு 6. ஸ்கூல் லீவ் விட்டா பாட்டி வீட்டுக்கு போகணும், இப்படி பால்டன்ஸை பொழந்து கட்டக்கூடாது, அந்த அளவுக்கு விளையாடினாரு வைபவ் சூரியவன்ஷி. இந்த ரெண்டு பசங்க சேர்ந்தே 5 ஓவர்ல 80 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்லாம் 32 பால்ல 77, 10 பவுண்டரி, 4 6. 11 ஓவர்ஸ்ல ராஜஸ்தான் 150 வந்துட்டாங்க. சரி, எப்படியாவது மும்பை இந்தியன்ஸ் ஹிஸ்டாரிக் சேஸ் பண்ணுவாங்களான்னு நினைச்சா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஒரு விக்கெட் எடுக்க, அதுக்கப்புறமா சந்தீப் சர்மாவுடைய வேரியேஷன், ரவி பிஷ்னாவுடைய ஸ்பின் பவுலிங், நாண்ட்ரே பர்கருடைய பிரஷர்லாம் சேர்ந்து மொத்தம் மும்பை இந்தியன்ஸும் காலி ஆயிடுச்சு. இப்போ மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணி ராஜஸ்தான் ராயல்ஸ் டாப்ல இருக்காங்க. மேட்ச் பவர் பிளேலே முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் உண்மை.